ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிவைன் லைட் டாரோ சேனல். இன்னைக்கு சண்டே. இந்த வாரத்துக்கான ராசி பலன் என்னங்கிறத டாரோ கார்டு மூலமா இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 9ஆம் தேதி, நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். டாரோ கார்டு மூலமா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்குமான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல மேஷ ராசிக்கான பலன் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு இப்போ நாம் பார்க்கலாம். இந்த வாரம் மேஷ ராசிக்கு எல்லாமே நீங்கள் நினச்சபடி அலைன் ஆகி வருது. நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடாகவே நடக்கும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றமும் இருக்குது. கம்யூனிகேஷனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதே மாதிரி மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் ஒரு சின்ன டிராவல் கூட இருக்கலாம். இந்த வாரம் பொருளாதாரம் மற்றும் வேலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பாராட்டை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகுது. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைமை பண்புகள் வெளிப்படும், பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த வாரம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாக போகும். இந்த வாரம் உறவுகளுக்குள்ள லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் உங்களுடைய ஓவர் திங்கிங்கும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃபும் தானே தவிர பிரச்சனை வேற எங்கேயுமே கிடையாது. அதனால் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ், நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையோட செயல்படுங்க. யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்கள் ஒற்றுமையை மெயின்டைன் பண்ணாலே போதும். இந்த வாரம் அடுத்தடுத்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் மனசளவில் கொஞ்சம் போராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. செஞ்ச வேலையே திருப்பி செய்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தில் உங்கள் சோர்வில் தான் உங்கள் கவனத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த வாரம் யூனிவர்ஸ் உங்களுக்கான புது ஆப்பர்ச்சுனிட்டியை, அது டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம், அந்த டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. அதனால் அந்த டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. அதை கவனிக்கணும்னா உங்கள் மனசை நீங்கள் நிம்மதியாக வச்சுக்கோங்க, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. இதுதான் மேஷ ராசிக்கான இந்த வார பலன். அடுத்ததா ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு இப்போ நாம் பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாவ், ரிஷப ராசிக்கு ரொம்ப சூப்பராகவே கார்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா
நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீட்டாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் மேலும் மேலும் வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்பட ஆரம்பிக்கும். ப்ரெக்னன்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான குட் நியூஸ் உங்களை இந்த வாரத்தில் வந்து சேரும்னே சொல்லலாம். இந்த வாரம் ரிஷப ராசியினருக்கு வேலை, தொழில் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய குரு அப்படி இல்லைன்னா உங்களோட ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு சரியான சமயத்தில் அட்வைஸ் கிடைக்கும். அதே மாதிரி நேர்மையை பின்பற்ற வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் முக்கியமான விஷயங்களை தொழில் ரீதியாக வேலை ரீதியாக செய்ய போறீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் உங்கள் மனசில் நினச்சி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பாருங்க. எந்த ஒரு வேலையையும் மாடர்னாக செய்கிறத காட்டிலும் ட்ரெடிஷன் ஓரியன்டாக நீங்கள் செய்யுங்க. மாடர்னாக இருக்கிறது நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இருந்தாலும் ட்ரெடிஷனலாக இந்த வாரம் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வாரம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபர்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அன்பையும், அதாவது உண்மையான அன்பும் அக்கறையும் உங்களுக்கு கிடைக்கும். மேபி ஒரு புதிய பர்சன் கிட்ட இருந்து கூட இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு லாங் டேர்மாக இருக்கும். இந்த வாரத்தில் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சி உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நீண்ட நாள் உறவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சூப்பரான கார்டுன்னு சொல்லலாங்க. இந்த வாரம் நீங்கள் நேர்மையாக இருங்க. நான் இங்கேயே சொன்ன மாதிரி ஹானஸ்டாக இருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துங்க. தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு மேலும் மேலும் பதவி உயர்வையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் உங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வாரம் உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே சூப்பரான கார்டு தான் வந்திருக்குன்னு சொல்லணும். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே சந்தோஷமான ஒரு மனநிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஒரு நிறைவான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஆக மொத்தம் ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்ததா மிதுன ராசிக்கு இந்த வாரம் என்ன பலன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். வாவ், மிதுன ராசியினருக்கு ஃபஸ்ட்டு கார்டே சூப்பராக வந்திருக்குங்க. மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் ஒரு புதிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், வேலை, தொழில், அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், உறவுகளுக்குள்ள கூட இருக்கலாம். ஏற்கனவே நீங்கள் முயற்சிகளை செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வாரம் புதுசாக ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் விதைகளை விதைக்கலாம், அதாவது முயற்சிகளை செய்யலாம். அது நிச்சயமாக மரமாக வளர்ந்து உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வேலை, தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் உணர்ச்சி வசப்படாமல் முடிவுகளை எடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அது சின்ன முடிவாக இருந்தாலும் சரி, பெரிய முடிவாக இருந்தாலும் சரி, தெளிவாக யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு தெளிவின்மை இந்த வாரம் தெரியுது. அதனால உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம தெளிவா யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா இந்த வாரம் பொருளாதார ரீதியா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி உறவுகளுக்குள்ளேயும், அதாவது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு நிலைத்தன்மையை பேலன்ஸ்டா நீங்க இருக்கணும். எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கணும்.
எந்த அளவுக்கு அன்பை ரிசீவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கொடுக்கணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் எமோஷன்ஸா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும். உங்களுக்கான பவுண்டரிஸை நீங்க செட் பண்ணிக்கோங்க. யுனிவர்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையா இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த வாரம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஹானஸ்டா டிசிப்ளினா இருந்தாலே போதுமானது. உங்களுக்கான கைடன்ஸ் யார் மூலமாவது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் யுனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஏதாவது கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்க வாழ்க்கை ஃபுல்லாவே பலன் கிடைக்கும். அந்த வகையில உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை யோசிக்காம அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்க திறமையின் மூலமா உங்களுக்கான முன்னேற்றம் இந்த வாரத்துல கிடைக்கும். இது உங்க எதிர்காலத்துக்கு ஒரு அடித்தளமா அமையும். இதுதான் மிதுன ராசிக்கு இந்த வாரத்துக்கான பலன். அடுத்ததா கடக ராசியினருக்கு இந்த வாரத்துக்கான பலன் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். கடக ராசியினருக்கு இந்த வாரம் கார்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு இப்போ நாம பார்க்கலாம். இந்த வாரம் கடக ராசியினர் மன உளைச்சல்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனை, கவலை இதுல இருந்து வெளியில வாங்க. உங்க மனசை நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி யோசிச்சே உங்க மனசை நீங்க காயப்படுத்திக்காதீங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. கடகராசியினருக்கு இந்த வாரம் வேலை, தொழில் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விழிப்போட இருக்க வேண்டிய வாரம்னே சொல்லலாம். புதிய யோசனைகள் அப்படி இல்லைன்னா புதிய தகவல்கள் இந்த வாரம் நிறையவே உங்களுக்கு இருக்கும். இது உங்க வாழ்க்கை பாதையையே மாற்றலாம். நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்க வார்த்தை. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. உங்களுடைய வார்த்தை இந்த வாரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விதத்திலையும் இருக்கலாம், கெட்ட விதத்திலையும் இருக்கலாம். உங்க வார்த்தையை பொறுத்து பலன் மாறுபடுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்த நிலைமை உங்களுக்கு மாறப்போகுது. ஏதோ ஒரு இடத்துல தடைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்திருக்கும். அது மாறி இப்போ அந்த உறவுக்குள்ள நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையோடையும் நிதானத்தோடையும் இந்த வாரம் செயல்படுங்க. எதுக்காகவும் அவசரப்படாதீங்க. பொறுமையா நிதானமா இருந்தீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் நிச்சயமா உங்களை தேடி வரும். அதுலேயும் குறிப்பா பணம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே தான் இங்கேயும் நான் உங்களுக்கு சொன்னேன். வார்த்தையை யோசிச்சு பேசுங்க. அதே மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு சமநிலை இருக்கும். ஆக மொத்தம் கடக ராசிக்காரர்கள் இந்த வாரத்துல மனசுல இருக்கக்கூடிய கவலையை விட்டு பேசக்கூடிய வார்த்தையை கவனமா பேசுங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன பலன் வருதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கார்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு இப்போ நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டே ரொம்ப ஹாப்பியான கார்டு வந்திருக்குங்க.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு மனநிறைவு ஏற்படக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்கு. நீங்க இதுவரைக்கும் எதை கேட்டுட்டு இருந்தீங்களோ அது இந்த வாரம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்ச விஷயம் நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி செய்கின்ற தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்துல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்த விட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு பழைய நினைவுகளை நீங்க திரும்பி பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா பாஸ்ட்ல இருந்த யாரோ ஒரு பர்சனை நீங்க இந்த வாரம் மீட் பண்ணுவீங்க. அது உங்க மனசுல நெகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமா அமையும். உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எய்ம், கோலை நோக்கி நீங்க போங்க. அதே மாதிரி இந்த வாரம் ஒரு டிராவலும் உங்களுக்கு இருக்கும். படிப்பா இருந்தாலும் சரி, செய்கின்ற வேலை, லவ் ரிலேஷன்ஷிப் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல தேங்கி நின்னுறாம உங்களுடைய கோல் எதுவோ அதை நோக்கி போக சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. நான் இங்க சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்கு நிறைவு தராத விஷயம், உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம், அதை விட்டு வெளியில வாங்கங்கிற கைடன்ஸை தான் யூனிவர்ஸ் இங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸே பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாரமா இருக்கு. ஏதோ ஒரு புதிய வாய்ப்பை யூனிவர்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மேபி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் கூட ஒரு வாய்ப்பா இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத விஷயத்தை விட்டு நீங்க வெளியில வந்துட்டாலே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாவே நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் தான் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ப்ரெக்னன்சியை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த வாரம் குட் நியூஸ் கூட கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த வாரம் மற்றவங்களை கவனிக்கிறத காட்டிலும் உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பொருளாதாரம், வேலை மற்றும் தொழிலில் ஒரு சில தடைகள் இந்த வாரம் ஏற்படலாம். இந்த வாரம் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய செயல்களை பிளான் பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும் போது நிச்சயமா அரியணையில உட்காரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பல தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி முன்னேறக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா லவ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த வாரம் சூப்பராகவே இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வாரம் நடக்க ஆரம்பிக்கும். ஒற்றுமை குடும்பத்துக்குள்ள ஏற்படும். ரிலேஷன்ஷிப்ல ஒரு புதிய நபர் வர்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படுது. ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரமாக தான் அமையுது. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அது உறவுகள் சார்ந்த விஷயமா கூட இருக்கலாம். எமோஷன்ஸ் ஓவர்லோடருங்கிற மாதிரி சந்தோஷமான உணர்வுகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கு. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்கும் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படும். அதுலேயும் ஒரு சில விஷயங்கள்ல நாம ரிஸ்க் எடுக்கணுமான்னு சொல்லி யோசிப்பீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம், தயங்காம ரிஸ்க் எடுங்க, நான் உங்க கூடவே இருந்து உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? யூனிவர்ஸை நம்பி சரண்டர் ஆகுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய முயற்சிகளையும் புதிய வாய்ப்புகளையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பாசிட்டிவான, அதே சமயம் புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா அமைஞ்சிருக்கு.
அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கார்ட்ஸ் மூலமா இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குங்க. ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டாம். அந்த முடிவு உங்களுக்கு வலிய வேதனைய கொடுத்தா கூட அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே விலகும். அதனால புதுசா வரக்கூடிய மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அநேகமா ஒரு சிலர் இந்த மாற்றத்தை ஏற்கனவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை ஏத்துக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கார்டு நமக்கு வந்திருக்கு. அடுத்ததா பொருளாதார ரீதியா செய்கின்ற வேலை மற்றும் தொழில்ல உங்களுடைய உழைப்பை போடக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கட்டாயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கொஞ்சம் மெனக்கெட வேண்டிய வாரம்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்க திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது புதிய முயற்சிகள் செய்யணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா அதையும் மறக்காம செய்யுங்க. உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப போரா ஃபீல் பண்றீங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்கலன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அன்பை நீங்க உணராம இருக்கீங்க. அதனால ஓரா ஃபீல் பண்ணாம உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அன்பை நீங்க உணருங்கன்னு யூனிவர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜை உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரம் நீங்க பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு இல்லூஷன், மாயைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க போரா ஃபீல் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து அன்பை எதிர்பார்க்கிறீங்க. அது ஒரு இல்லூஷன்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நிறைய ஷார்ட்கட்டை யோசிக்கிறீங்க. அது எல்லாமே மாயைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இந்த வாரம் உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுங்க. தொழில், வேலை அப்படி இல்லைன்னா உறவுகளுக்குள்ள கூட எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அமைதியான மனநிலையில நீங்க முடிவெடுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அவசரப்படாம முடிவுகளை எடுங்கன்னு சொல்லி யூனிவர்ஸ் இந்த வாரத்துக்கான கைடன்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்கள் பழைய விஷயங்களை விட்டு புது விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையுதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும்னே சொல்லலாம். கடந்து போன மனக்கசப்பான நிகழ்வுகள்ல இருந்து வெளியில வாங்க, அதுல இருந்து கிடைச்ச பாடத்தை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கான கைடன்ஸை ஃபர்ஸ்ட் கார்டு மூலமாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செய்கின்ற வேலை, தொழில், பொருளாதாரத்துல உங்களுடைய கடின உழைப்புக்கும் திறமைக்கும் பலன் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. உங்க திறமைய மேம்படுத்திக்கோங்க. அடுத்ததா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குவின் மாதிரி இருப்பீங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கான அன்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு.
தனுசு ராசிக்காரர்கள் பிரெக்னன்சியை எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா இந்த வாரம் அதற்கான குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்திருக்கக்கூடிய கார்டில் 2 கார்டு பிரெக்னன்சியை குறிக்கக்கூடிய கார்டு தான் நமக்கு வந்திருக்கு. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கோலை நோக்கி நீங்கள் போங்க, உங்களுக்கான கனவுகளை செயல்படுத்த ஆரம்பிங்க. இந்த வாரம் ஏதாவது டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் டிராவல் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். எதையோ யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்காம தெளிவாக முடிவெடுங்க. அதே மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் செல்வ வளம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பிரெக்னன்சியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குட் நியூஸும் இந்த வாரம் கிடைக்கும். நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியினருக்கு இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்னன்னு இப்போ நாம் பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாரமாகவே அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மன நிறைவை கொடுக்கக்கூடிய வாரம்னே சொல்லலாம். நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பொருளாதாரம், செய்கின்ற தொழில் மற்றும் வேலையில தைரியமா முடிவெடுக்க சொல்றாங்க. ஒரு சில சவால்கள் உங்களுக்கு வந்தாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு தொழில் ரீதியா பணம் ரீதியா ரொம்ப நல்ல வாரமாவே இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது தைரியமா உங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். குழப்பத்தோட எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்காதீங்க. யூனிவர்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடனா உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அது உறவுகள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் வேலை சார்ந்த விஷயமா இருந்தாலும் அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன இது விட்டு போயிருச்சே, இவங்க என்னை விட்டு போயிட்டாங்களேன்னு நினச்சி கவலைப்பட்டு நிற்காம உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கவனிங்க. இந்த இடத்த நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நீங்கள் நினச்ச மாதிரி மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கும். அதனால் உங்களை விட்டு போகக்கூடிய விஷயங்களை நினச்சி கவலைப்படாமல் மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. அடுத்ததா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டை பார்க்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. உங்களுக்கு முன்னாடி தங்கம் மாதிரி ஜொலிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போலியானது. அது ஒரு மாயைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே போலியா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணோம். அதனால் போலியான விஷயங்களை நம்பி ஏமாறாதீங்க. அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறத யோசிச்சு முடிவெடுங்க. எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் நம்மளை இதை அட்ராக்ட் பண்ணுதேன்னு சொல்லி நம்பி இறங்கிடாதீங்க, யோசிங்க. அடுத்ததா வேலை, தொழில் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வேகத்தோடையும் அதே சமயம் விவேகத்தோடையும் செயல்பட வேண்டிய ஒரு வாரம்.
உங்களோட கோலை நோக்கி நம்பிக்கையோட துணிச்சலோட செயல்படுங்கன்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி தெளிவான நோக்கத்தோட ஒரு கிளாரிட்டியோட இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. நிதானத்தோட செயல்பட வேண்டிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அவசரப்பட்டு முடிவை எடுத்தீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால கவனமா செயல்படுங்க. இந்த வாரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. நீங்க செல்ஃப் கேர் பண்ணுங்க. அது உங்களுடைய வெளி தோற்றம், அப்படி இல்லைன்னா மனநிலை, எதுவா இருந்தாலும் சரி, போனதை பத்தியோ உங்களுக்கு இல்லாததை பத்தியோ நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்காம உங்க மனசை பேலன்ஸ்டா சமநிலையில வச்சுக்கோங்க. நீங்க மெடிடேஷன் பண்ணக்கூடிய பர்சனா இருந்தா மெடிடேஷன் பண்ணுங்க. பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி உங்களை நீங்க கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. யூனிவர்ஸ் இந்த வாரம் சூப்பரான பிளெஸிங்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க. இதுவரைக்கும் நீங்க பிளான் பண்ணி ஃபோக்கஸ்டா டிசிப்ளினா இருந்த விஷயங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க அரியணையில ஏறக்கூடிய வாரமா, உங்களுக்கு சக்சஸ கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எந்த விஷயத்துக்கும் யோசிச்சு முடிவெடுங்க. உறவுகளுக்குள்ள நிதானத்தோட செயல்படுங்க. அடுத்ததா மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி அமையுதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டே ரொம்ப சூப்பரான கார்டு வந்திருக்குங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்க ஒரு மெஜிஷியனா இந்த வாரம் இருப்பீங்க. நீங்க நல்ல விஷயம் நினைச்சா நல்லது நடக்கும், கெட்ட விஷயம் நினைச்சா கெட்டது நடக்கும். அதனால என்ன வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் உங்களுக்கே இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க சுலபமா தீர்த்து வைப்பீங்க. ஆக மொத்தம் ஒரு மெஜிஷியனா நீங்க இந்த வாரம் இருப்பீங்க. செய்கின்ற வேலை, தொழில், பொருளாதாரத்துல இந்த வாரம் கொஞ்சம் ஒரு வெயிட்டிங் பீரியட்னே சொல்லலாம். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு பலனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா உடனடியா கிடைக்காதுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க விதைச்ச விதை மரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. உங்க கண்ணுக்கு அது தெரியல. அதனால இந்த முயற்சியை இதோட கைவிட்டுறலாமான்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. அதை தயவு செஞ்சு கைவிடாதீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கான பலன் கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கும். அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வருது. ஒரு சில விஷயங்கள் புதுசா ஆரம்பமாகலாம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பழைய விஷயங்களை விட்டுட்டு அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லெசனை நீங்க எடுத்துக்கோங்க. இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி யோசிக்காம நடந்ததை ஏத்துக்கோங்க. இந்த வாரம் ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்க நிறைய பார்ப்பீங்க. ஏஞ்சல்ஸோட கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கோல் முன்னேறி போய்கிட்டு இருக்கும். அதாவது உங்க கனவுகள் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். இந்த வாரம் ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கும். முன்னேற்றத்துக்கான வளர்ச்சிக்கான கதவுகள் இந்த வாரம் உங்களுக்கு திறந்து இருக்குன்னே சொல்லலாம். ஆக மொத்தம் மீன ராசிக்காரர்கள் டிவைன் டைம்லையும் டிவைன் கொடுக்கக்கூடிய சேஞ்சஸையும் நம்பி ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமா உங்களுக்கு அமையும். 12 ராசிகளுக்கான ப்ரெடிக்ஷன்ஸையும் இப்போ நாம பார்த்தாச்சு. இது உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராசி பலன் வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல்ல கண்டினியூ பண்ணலாமான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம். நன்றி.